வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிபர் டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தேசிய ஓய்வூதிய திட்டங்கள் ஒரே குடையின் கீழ் கொண்டுவரப்படும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இளைஞர் சக்தியால் உத்வேகத்துடன் வளர்ந்து வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தகவல் தொழில்நுட்ப கல்விக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி தமிழக பள்ளிகளில் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக அந்நாட்டின் புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் துல்சி கபார்டுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர் தீவிரவாத தடுப்பு, சைபர் பாதுகாப்பு, புதிய சவால்கள், அரசியல் புலனாய்வு உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்தார். சர்வதேச பிராந்திய விஷயங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதோடு பாதுகாப்பான நிலையான சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட பங்களிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா 2024 குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த அறிக்கை இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருந்த நிலையில் அவை கூடியதும் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி கோஷமிட்டனர். அவை அலுவல்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா தொடர்ந்து வலியுறுத்தியதோடு வக்ஃப் வாரிய அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க அனுமதி வழங்கப்படும் என்றார். கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்றும் அதற்கு இடையூறு விளைவிப்பது முறையான செயல் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். உறுப்பினர்கள் இதற்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை அவையை ஒத்திவைத்தார். இதனிடையே வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை பலத்த அமளியினூடே மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பிஜேபி உறுப்பினர் டாக்டர் மேத்தா விஸ்ரம் இந்த அறிக்கையின் நகலை அவையில் தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறே காணப்பட்டதால் அவர்களை அமைதி காக்க அவைத்தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள் விடுத்தார். உறுப்பினர்கள் இதற்கு செவி மடுக்காததால் அவைத்தலைவர் சிறிது நேரம் அவையை ஒத்திவைத்தார். மீண்டும் மாநிலங்களவை கூடியதும் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சிகளின் குறிப்புகளை வக்ஃப் வாரியத்திற்கான நாடாளுமன்ற குழு தனது அறிக்கையில் சேர்க்கவில்லை என்றும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இப்பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் அவையை தவறாக வழிநடத்துவதாக குறை கூறினார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டே அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும் எதிர்க்கட்சிகளின் குறிப்புகள் அறிக்கையின் இணைப்பில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாட்டை குறை கூறினார். மாநிலங்களவையின் முன்னவர் திரு ஜே பி நட்டா பேசுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரபுகளை மீறாமல் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு மாநிலங்களவை செயல்பட ஒத்துழைப்பது அவசியம் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே அரசின் பதில்களில் திருப்தி அடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஒரே குடையின் கீழ் பல்வேறு தேசிய ஓய்வூதிய திட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் தற்போது 6 கோடி மக்கள் அரசின் ஓய்வூதிய திட்டங்களால் பயனடைவதாக சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் இலவச உணவு தானிய திட்டத்தின் கீழ் 80 கோடி மக்கள் பயனடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நில அதிர்வு சவால்களை திறனுடன் எதிர்கொள்ள அரசு பல்முனை யுக்திகளை கையாள்வதாக மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் இமயமலையில் கண்காணிப்பு கருவிகள் உட்பட ஏராளமான முன் எச்சரிக்கை கருவிகளை அரசு ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார். நில அதிர்வுகளை எல்லா நேரங்களிலும் முன்கூட்டியே அறிவது சாத்தியமில்லை என்றாலும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளால் இது தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்றார். நம் நாடு இளைஞர்களை அதிக அளவில் கொண்ட பொருளாதார நாடாக திகழ்கிறது என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தஞ்சை தேசிய உணவு தொழில்நுட்ப மேலாண்மை கல்விக் கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர் இளையோரின் கண்டுபிடிப்புகள், சாதனைகள் தேசிய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் முத்திரை பதிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். உணவுகளின் பாரம்பரிய சுவையை மேம்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்று அறிவுறுத்திய அமைச்சர் இதனை உறுதியுடனும் துணிவுடனும் மாணாக்கர் செயல்படுத்த வேண்டும் என்றார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமது கட்சி ஆதரிப்பதாக குறிப்பிட்டார். The future of India food industry and its role
in a developed and self-reliant and globally dominant India is in your hand. I urge you to stay engaged with NIFTIN. Share your insight and help shape the curriculum to keep it aligned with the industry trends and best practices. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை அடையாறு பகுதியில் சுரங்கப்பாதை பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். மாதவரம் சிப்காட், கலங்கரை விளக்கம் பூவிருந்தவல்லி, மாதவரம் சோழிங்கநல்லூர் ஆகிய 3 வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனிடையே குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் வரும் 24ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடங்கி வைக்கிறார். தமிழக பள்ளிகளில் தகவல் தொழில்நுட்ப கல்விக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி முறையாக செலவிடப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் 6ஆம் வகுப்பிலிருந்தே தகவல் தொழில்நுட்ப கல்வி தனிப்பாடமாக இடம்பெறவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதற்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கை குறித்தும் திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காசி தமிழ் சங்கமத்தின் 3வது கட்டமாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி காசிக்கு செல்லும் ரயிலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இன்று கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். இந்த ரயிலில் ஏராளமான மாணாக்கர், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், கலாச்சார கலை வல்லுநர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் செய்திகள், கலாச்சார நிகழ்வுகள், இசை தொடங்கி கதை சொல்லுதல் வரை படைப்பாற்றலை கொண்டாடும் வானொலியின் சிறப்பம்சத்தை பாராட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சமூக தாக்கங்களின் பிரதிபலிப்பாக வானொலி திகழ்கிறது என்றார். செய்திகள் வெளியிடுவது, மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை பறைசாற்றுவது போன்ற வானொலியின் சிறப்பம்சங்களை பாராட்டியுள்ளார். வானொலியும் காலநிலை மாற்றமும் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளோடு வருங்கால சந்ததியினருக்கான பாதுகாப்பான நிலையான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதில் வானொலி இன்றியமையா பங்காற்றுவதாகவும் அமைச்சர் கூறினார். இத்தினத்தையொட்டி புதுடெல்லியில் வானொலி விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜஜு, ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குனர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் வானொலி தின கொண்டாட்டங்கள் இன்று இடம்பெற்றன. இந்நிலையில் வானொலி தினத்தையொட்டி நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் காந்தி எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், இன்று உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகாஷவாணி திருச்சி செய்தி பிரிவு காலை 8 மணி முதல் இரவு வரை ஒலிபரப்பு செய்து வருகிறது. 1 மணி நேரத்தில் ஒரு செய்தி சுருக்கமும் மிக பயனுள்ளதாக நன்றாக இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து செய்திகளும் இதில் ஒலிபரப்பப்படுகின்றன. இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. திருச்சி மற்றும் தூத்துக்குடியை சேர்ந்த நேயர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்கையில், நம்ம ரெயின்போ எஃப்எம் திருச்சி வானொலியில 1 மணிக்கு ஒரு முறை செய்திகள் சுருக்கம் மிக அழகா நாட்டு நடப்பையும் மத்த எல்லா செய்தியும் ஒருங்கிணைத்து எங்களுக்கு தரதுல ரொம்ப மகிழ்ச்சி. விவசாய சம்பந்தமான கருத்தரங்குகள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்க நேரடியா கலந்துக்க கூடிய அந்த உணர்வை எங்க வானொலி ஏற்படுத்துது. பட்ஜெட் உரையாகட்டும், அன்றாட நிகழ்வுகளாகட்டும், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியாகட்டும், செய்தி சுருக்கம், தேனினும் இனிய பழைய பாடல்கள், இன்றைய பாடல்கள், விவாதங்கள், வினாடி வினா என பல நிகழ்ச்சிகள் என்றென்றும் மக்கள் நினைவில் நிழலாடும். புது விஷயங்களை, அன்றாட நடக்கிற புதிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வானொலி மூலமா தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ குறிப்புகள், பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் தினந்தோறும் வானொலி நமக்கு தந்துட்டே இருக்கு. முக்கிய செய்திகள் அனைத்தையும் நம்ம வீடு தேடி கொண்டு வந்து தருது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் மே 9ஆம் தேதி வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் பொதுத் தேர்வுகளில் பணியாற்ற உள்ள கண்காணிப்பு அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றார். தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இந்த திட்டத்தின் கீழ் 2 நாள் முகாமை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பட்டா மாறுதல், ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றார். பஹ்ரைன் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பிரிட்டன் டுனிஷியா இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிபர் டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தேசிய ஓய்வூதிய திட்டங்கள் ஒரே குடையின் கீழ் கொண்டுவரப்படும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.
இளைஞர் சக்தியால் உத்வேகத்துடன் வளர்ந்து வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தகவல் தொழில்நுட்ப கல்விக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி தமிழக பள்ளிகளில் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.